Good morning students. 12th sum கொண்டு வந்திருக்கேன். important sums 2 மார்க்கில் கேட்பாங்க. A equal to அணிகளில் A, B, C, D என்ற பூஜ்ஜியமற்ற கோவை அணிக்கு A இன்வெர்ஸின் மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா A இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஸோ முதல்ல நீங்கள் அதை எடுத்து எழுதிடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? A equal to A, B, C, D எடுத்து எழுதியாச்சு. A இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? 1/mod of A into adjoint of A. ஸோ முதல்ல நமக்கு தேவையான ஒரு மதிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிடுவோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் A அப்படிங்கும்போது இதுக்கு என்ன மதிப்பு அப்படின்னா கொடுக்கப்பட்ட அணிக்கு மதிப்பு கண்டுபிடிக்கிறது. குறுக்கு பெருக்கல் ஏவையும் பியையும் பெருக்கணும். நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏடி மைனஸ் அடுத்த இந்த பக்கத்தை பெருக்கணும் அப்படின்னா பிசி. இதுதான் மாடுலஸ் ஆஃப் ஏவோட மதிப்பு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்துருக்கிற அணியில் முதல் குறுக்க இடத்த மாற்றணும், அடுத்ததில் சைடில் உள்ளதில் குறியை மட்டும் மாற்றினா போதும். அப்போ இந்த மூலை விட்டத்தில் டி இங்கேயும் ஏவை இங்கேயும் மாற்றிக்கிறணும். இந்த சிபிக்கு மைனஸ் சின்னும் மைனஸ் பின்னும் சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான மதிப்புகள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ இன்வெர்ஸ் எழுதிடலாம். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/mod of A. இது நமக்கு தேவையான ஃபார்முலா. நல்லா ஹைலைட் பண்ணி காட்டிடுங்க. மாடுலஸ் ஆஃப் ஏவோட மதிப்பு ஏடி மைனஸ் பிசி. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நமக்கு என்ன கிடச்சிது? டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். A inverse equal to 1/AD minus BC D minus B minus C A. அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 1.8ல் A equal to 2,9,1,7 அப்படின்னா A transpose whole inverse equal to A inverse whole transpose என்ற பண்பை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல A transpose என்ன அப்படின்னா நிரல் நிறை மாற்று அணி. A transpose கண்டுபிடிக்கணும், நிரலை நிறையா மாற்றணும். இப்போ 2, 9, 1, 7, 1, 7. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு என்ன எழுத போகிறோன்னா இன்வெர்ஸ் எழுத போகிறோம். இப்போ தான் இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத ஒரு கணக்கில் பார்த்தோம். ஸோ அதோட ஃபார்முலா 1/mod of A transpose adjoint of A transpose. equal to A transpose மாடுலஸ். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2ஐயும் 7ஐயும் பெருக்கணும். அப்போ ஈரேலாம் நமக்கு என்னென்னு கிடச்சிரும்? 14ன்னு கிடச்சிரும். மைனஸ் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பக்கம் 1, 9. அப்போ 1, 9 பெருக்குனா 9. 14ல் 9 கழிச்சா என்ன வரப்போகுது நமக்கு? 14ல் 9 கழிச்சிட்டா மீதி 5. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இடத்த மாற்றணும், குறியை மாற்றணும். அப்போது இடத்த மாற்றணும் அப்படின்னா இங்கே 7, இங்கே 2, குறியை மாற்றணும் அப்படின்னா -9 -1. ஸோ நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/mod of A transpose 5. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் 7 -1 -9 2. இது நமக்கு தேவையான லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ரைட் ஹேண்ட் சைடு. என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ இன்வெர்ஸ் equal to 1/mod of A into adjoint of A. அப்போ ஏக்கு மாடுலஸ் போடணும். ஏங்கிற மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில்? 2, 9, 1, 7. அப்போ ஈரேலாம் திருப்பி நமக்கு என்ன வரப்போகுது? 14 மைனஸ் 9 9. அப்போ 9 ஈக்குவல் டு நம்மளுடைய மதிப்பு 5. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா என்னென்னா இடத்த மாற்று, குறியை மாற்று. இந்த இடத்த மாற்றணும், இதில் உள்ள குறியை மட்டும் மாற்று.
அப்போ 7 2 இங்கே உள்ள குறியை மாற்றணும் அப்படின்னா -1 -9 சரிங்களா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறோம்? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/5 7 -9 -1 2. கணக்கில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பை டிரான்ஸ்போஸ் மட்டும் பண்ணால் கணக்கு முடியும். A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1/5. இப்படி இருக்கிறத இப்படி மாற்றி எழுத போகிறோம். 7 -9 -1 2. இது நமக்கு கிடச்சிருக்க செகண்ட் ஆன்சர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. எனவே கொடுக்கப்பட்ட அணியின் மதிப்பானது A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ற பண்பு நிரூபிக்கப்பட்டது. நன்றி.